வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதிடத்தில் இன்றைக்கு நாம் காணவிருப்பது ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டிங்ல எனக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? இந்த கேள்வி இல்லாத ஜாதகம் பாக்குறவங்க இன்னைக்கு ரொம்ப கம்மி. ஒரு வாரத்திற்கு நம்ம ஒரு 50 ஜாதகம் 60 ஜாதகம் பாக்குறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர், மோர் தேன் 50% நான் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அல்லது நான் வந்து ட்ரேடிங் பண்ணலாமா, இது எனக்கு நன்மையை தருமா தீமையை தருமா அப்படின்னு கேட்கறவங்களா இருப்பாங்க. அல்லது அவங்க ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்ல போட்டு பர்டிகுலரா இந்த பீரியட்ல எனக்கு ஃபியூ மந்த்ஸாவே ஏன்னா கோச்சாரமும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து மாட்டிக்கிச்சு ஷேர் மார்க்கெட்ல பணம் திரும்பி வருமாங்கிறதே டவுட் தான் அப்படிங்கிற கேள்வியோடய வராங்க. அவர்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே நாம வந்து அதை கணிச்சு சொல்ல முடியக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. சரி, ஏன் இப்படி மாட்டிக்கிறாங்க, இதை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம பேச போறோம். ஸோ முதலாவதாக ஒரு பெண்ணினுடைய கதையை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல விடலை, இவங்க வந்து ரம்மி ஆப்ல தான் வந்து விட்டுருக்காங்க. அவங்களுடைய இது இது என்ன காரணம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சார்ட் போடல, பர்சனல் அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்க சார்ட்டை அவங்க இஷ்டம் இல்லாம யூஸ் பண்றதை நான் விரும்பல. பட் அவங்க உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். எந்த வீடுகளுடைய பிரச்சனைனால அவங்க இப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்றேன். அதே போல உங்களுடைய ஜாதகத்துல என்னவெல்லாம் இருந்தா நீங்க ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொல்றேன். இப்ப ரீசெண்டா இப்பதான் 8ஆம் இடம் சார்ந்த வீடியோ வரப்போகுது, நீங்க அதுவும் பார்க்க போறீங்க. அந்த இடத்த பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வெறும் 2-3 கிரகங்கள் 2-3 விதிகளுக்கு மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்ல பணம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். முதல்ல ஷேர் மார்க்கெட்ல பணம் வரணும் அல்லது இந்த மாதிரியான கேம்பிளிங்ல, இது கேம்பிளிங் தான் கண்டிப்பாக, இது ஒரு கேம்பிளிங், ஒரு ஸ்பெக்குலேஷன் எடுத்துக்கலாம். ரம்மிலாம் கண்டிப்பா கேம்பிளிங், இது வந்து ஸ்பெக்குலேஷன். இது வந்து ஒரு மாதிரி சூது மாதிரி தான், நமக்கு எந்த வித கேரண்டி இல்லாம நம்ம உழைக்காம அந்த பணம் வரணும். அது உங்களோட புத்தியை மட்டும் சார்ந்ததல்ல, உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் சார்ந்ததுதான். அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அந்த அதிர்ஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு எடுத்துக்கலாம், உங்களுக்கு அந்த டைம் எப்படி இருக்குங்கிறதையுமே எடுத்துக்கலாம். முதல்ல 8-11 நல்லா இருக்கணும், 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு காசு வருது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பின்னாடி நடக்க கூடியதை உங்களுக்கு முன்னாடியே சொல்றது. 8ஆம் இடமும் அது மாதிரி வந்துடும். மற்றும் உழைக்காத பணம், அதுக்கும் வந்து 8ஆம் இடம் உதவும். அதே போல 16ஆம் இடம்ங்கிறது ஷேர் மார்க்கெட்டுக்கான வீடே, லாபஸ்தானம். அதாவது நீங்கள் உழைத்து வரும் பணங்களை விட்டு இந்த எக்ஸ்ட்ராவா வருது இல்ல நிறைய பணம், அதாவது பேராசை அப்படிதான் வந்து 11ஆம் இடம். 9 கூட பாக்கியம் தான், வாட் யூ டிசர்வ் அப்படிங்கிறது வரும். 11ஆம் இடம்ங்கிறது பேராசை, மல்டிப்ளிங் மெனி திங்ஸ். 11ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி சம்பந்தம் வந்ததுன்னா மல்டிபிள் வைஃப், ஒண்ணுக்கு மேற்பட்ட திருமணம் நடக்கும். அந்த மாதிரி 11ஆம் இடம் தான் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறது. அந்த மல்டிபிளிகேஷன் உங்களுக்கு இருக்கா, அப்படிப்பட்ட தன்மை உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி நேரடியான அதிர்ஷ்ட ஜாதங்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான கேம்பிளிங்லயோ ஸ்பெகுலேஷன்லயோ பணம் வருங்கிற கேரண்டி இல்லவே இல்லை. அவங்க ஒரு மாதிரி பாவத்துவப்பட்டு அங்கிருந்து சுபத்துவப்பட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது காசு வரணும். மேக்சிமம் என்னன்னா இந்த பாவத்துவமோ அல்லது அதீதமான சுபத்துவமோ அதுவும் நடக்கும். ஒரு சிம்ம லக்னம் 5ஆம் இடத்துல குரு புதன் சேர்க்கை, அவர் 11ஆம் இடத்துல வந்து சந்திரன். இவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆளு, எந்த வித மிஸ்டேக்ஸுமே லைஃப்ல பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஆளு, ஒரு பைசாவுக்கும் கணக்கு வைத்து சரியாக செலவு செய்யக்கூடிய ஒரு நபர், அடுத்தவர் பணத்திற்கு ஆசைப்படாதவர், தன் பணத்தையும் வெளியே சும்மா விடக்கூடிய அளவுக்கு என்ன சொல்றது, ஒரு அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, மேக்சிமம் அந்த மாதிரியான தவறுகளையும் பண்ண மாட்டாரு. பட் அதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அவரோடது வந்து லாக் ஆயிடுச்சு ஷேர் மார்க்கெட்ல. இவர் வந்து சிம்ம லக்னம், மிதுன ராசி, 5ஆம் இடத்தில் குரு புதன் 2 சுபர்கள், 5ஆம் இடம் சுபத்துவம். அதனால இவர் நல்ல பக்தர், பின்னாடி தெரிவதை அதாவது பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னே அறியக்கூடியவர், நிறைய படித்தவர், டாக்டரேட் வரைக்கும் படித்தவர். 11ஆம் இடத்தில் சந்திரன், அந்த 11ஆம் இடத்து சந்திரன் அவருக்கு வந்து மேல் படிப்பையும் அதனுடைய ப்ரொஃபிஷியன்சியும், அவருடைய ஃபீல்டில் ஹீ இஸ் அ ப்ரொஃபிஷியன்ட் பர்சன், எல்லாமே கொடுத்தது. மிக பக்தி உடையக்கூடியவர். 6ஆம் இடத்தில் சூரியன். ஸோ லக்னம் 6ஆம் இடத்துல இருக்கு. 6க்குரிய சனி 3ஆம் இடத்தில் உச்சம். இவருக்கு சனி தசை தொடங்குது. இவருக்கு ஜோதிடமும் தெரியும். மறை பொருள் அறியக்கூடியவர்களுக்கு 8-5 வலுவாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இவருக்கு 8ஆம் அதிபதியான புதன் 5ஆம் இடத்தில் வலுத்திருக்கிறார். இவரை நாடி பல பேர் ஜோதிடம் வந்து கேட்கக்கூடிய அளவிற்கு புத்திசாலி. ஆயினும் விதி யாரை விட்டது, அவர் பணம் ஆர்டிபிஷியலா ஒரு கடன் வந்து கிரியேட் பண்றார். அவர் நினைச்சது எல்லாமே நல்லதுதான், யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல. இப்ப ஷேர் மார்க்கெட்ல போறவங்க எல்லாம் பேராசை பிடிச்சவங்க எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் இல்லை. அவங்க
அவங்களுக்கு இருக்க பணத்தை மல்டிப்ளை பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு துறையை அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போட்டு மேக்சிமம் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் தான் போட்டுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நல்ல இது வந்தது. அதனால எனக்கு நான் ஒரு நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அல்லது என்னுடைய நண்பர், வெகுநாள் நண்பர், அல்லது திடீர்னு ஏற்பட்ட ஒரு நண்பர், அது ஜாதகத்திற்கு ஜாதகம் ஏற்படும். அப்படி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணி தரேன்னு சொன்னதுனாலதான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். உண்மையிலுமே பேராசை பிடித்தவர்கள் சில பேர் இருப்பாங்க. பட் எல்லாருமே அப்படின்னு நான் பொதுவா பிராண்ட் பண்ணவே விரும்பல. அப்படிப்பட்டவர் ஒரு ஆர்டிபிஷியல் கடனை கிரியேட் பண்ணி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு லாபமும் பார்க்கிறார். அதற்கு பிறகு அதுல ஒரு பெரிய அமௌண்ட் போடுறார். பட் அது ஃபுல்லா லாக் ஆயிடுச்சு. லாக் பண்ண பர்சன் இன்சால்வன்சி கொடுத்துட்டார். இந்த கதையை நீங்க நான் சொல்லி புதுசா கேட்க வேண்டியதா இல்ல, பல பேருக்கு நடந்திருக்கு. இதே மாதிரி மல்டிபிள் கேசஸ் ஐ ஹவ் ஹர்ட் ஃப்ரம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அந்த பர்டிகுலரா இந்த 1 year 2024 கேட்கிறேன். ஏன் அப்படிங்கறதையும் ஒரு கன்சிடரேஷன் பாருங்க. சனி இப்ப இருக்கக்கூடியது வந்து கும்பத்தினுடைய வீடு. கும்பம்ங்கிறது காலபுருஷனுக்கு லாபஸ்தானம். காலபுருஷனுடைய லாபஸ்தானமான இடத்துல சனி வலுத்து அவர் அங்கே ஆட்சி மூல திரிகோணம் பெறுகிறார். காலபுருஷனுக்கு அது பாதகஸ்தானம். நான் எல்லாருக்குமே 11ஆம் இடம் வலுத்தாதான் ஷேர்லயும் கேம்லிங்லயும் வருங்கிறது சொல்லியிருக்கேன். பட் அது சுபத்துவப்பட்டு, அதாவது பாவத்துவப்பட்டு மறுபடியும் சுபத்துவமும் அடையணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அது வந்து நடக்கல. கும்பத்திற்கு எந்த வகையான ஒரு நன்மையும் கிடைக்கல. நீங்க இப்ப போட்ட பணத்தெல்லாம் ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதே உங்களுக்கு வரல. ஒருவேளை குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சிக்கு முன்னாடி நடந்திருந்ததுன்னா சில பேருக்கு இதுல இருந்து ரிட்டர்ன் வந்திருக்கும். இது முழுமையாக கோச்சாரத்தை உடையது. அவர்களுடைய ஜாதக தசாபுக்திகளுடன் கோச்சாரமும் எப்படி வேலை செய்யறதுன்னு தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். அந்த காலபுருஷனுடைய 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நிறைய பேரை இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு அதுல லாஸும் பண்ணிட்டார். ஷேர் மார்க்கெட்ல கடந்த என்ன சொல்றது ஃபியூ மந்த்ஸ், பர்டிகுலர்லி 2025 ஸ்டார்டிங் 24 எண்ட்ல எல்லாம் பயங்கரமான கிராஷ் வந்து நிறைய பேர் பார்த்திருப்போம். நவம்பர் டு இந்த பிப்ரவரி வரைக்குமே இது வரைக்கும் லாபமாக பண்ணிட்டு இருந்தவங்களும் கிராஷ் பண்ணதை நம்ம பார்த்திருப்போம். அதற்கான காரணம் இதுதான். இவங்கெல்லாம் ரிட்டர்ன் எடுக்க முடியுமான ஒரே ஒரு வாய்ப்பு, வரக்கூடிய ஒரு வருடத்திற்குள் போட்டதை எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. 11ஆம் இடத்திற்கு ராகு வருவார். ராகு வந்து அவரை குரு பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் திரும்ப இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும். இது முன்னாடியே தான் நான் சொல்றேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன் மூலயமா நான் சொல்றேன். என்னுடைய தனிப்பட்ட காலபுருஷ தத்துவத்தின் கோச்சாரத்தின் தனிப்பட்ட கணக்குகளால தான் நான் சொல்றேன். சனி 12க்கு போக போகிறார். 12ல இருக்கக்கூடிய சனிக்கு, அதாவது 11ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறார். இவங்க 2 பேரும் இடத்தை மாத்திக்க போறாங்க. குரு மிதுனத்திற்கு சென்று அமர்ந்து அங்கிருந்து லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். 3ஆம் இடத்தில் காலபுருஷன் 3ஆம் வீட்டில் அமரக்கூடிய குரு 9ஆம் இடத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் 7ஆம் இடத்தையும், அதாவது காலபுருஷனின் 7, 9, 11ஆம் ஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் ஒரு பாசிட்டிவிட்டி ஷேர் மார்க்கெட்ல கிரியேட் ஆகும். ஸோ மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி லாக் ஆனவர்களுக்கான ஒரு பலன் நீங்க வெளியில எடுத்துருங்க. இந்த பீரியட்ல இந்த வரக்கூடிய மேல இருந்து அடுத்த மே ஜூன் வரைக்குமான பீரியட்ல உங்களுக்கு எடுக்கக்கூடிய அளவுல தான் மாட்டிருக்கீங்க அப்படின்னா எடுத்துருங்க. இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கே, திரும்பி வளர்ந்துருங்கிற கேரண்டி திரும்ப யோசிக்க வேண்டாம். குரு மாறின உடனே அகைன் ராகு இன்னொரு அடி போடுவாரு. அது கொஞ்சம் தாங்கக்கூடியதாக இருக்காது, பாத்துக்கோங்க. அது மறுபடியும் அடுத்த வருஷம் கோச்சாரத்தை வைத்து பேசலாம். இந்த வருட கோச்சாரத்திற்கான பலன் ஒன்று இது இருக்கட்டும். இந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவருடைய தந்தை தவறும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய் வரை இவரிடம் காசா வந்து கொடுத்திருக்காங்க. இவர் தந்தை தவறின சோகத்தை மறப்பதற்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நண்பர்களோட பேசுறது பழகிறதுல ரம்மி விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ரம்மி விளையாடி அதுல 8 லட்சம் ரூபாயை தொலைத்தது பத்தாதுன்னு ஒரு 3 லட்சம் ரூபாயை வெளியில இருந்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இத்தனைக்கும் முட்டாள் பெண்ணெல்லாம் இல்ல, கிட்டத்தட்ட மாசம் 50,000 60,000 சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலியான பெண். இவங்களுக்கு 5-8 கனெக்டிவிட்டி தான் வந்தது. பட் ஷி வாஸ் அண்டர் டிப்ரெஷன். 8ஆம் அதிபதி பாவக்கோள் அவர் அங்க வந்து சம்பந்தப்படும் பொழுது மகர ராசி மகர லக்னம். இவருக்கு வந்து மகர ராசி மகர லக்னம் நான் எப்பயுமே தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்களுடைய 11ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு எவ்வளவு பாதகத்தை செய்ய முடியுமோ அவ்வளவு பாதகம் செய்வார், உங்களாலேயே செய்வார். ஏன்? 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய லக்னத்திலே வந்து உச்சமாவார். இதுவே நான் காலபுருஷ தத்துவத்திற்கு சொல்லும் போது மேஷ லக்னத்துக்கு சொல்லணும்னா 11ஆம் அதிபதி சனி மேஷத்தில் வந்து நீச்சமாயிடுவார். அவங்க வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்குவாங்க. பட் உங்களுக்கு என்னன்னா நீங்களாவே போய் மாட்டிக்குவீங்க, நீங்களாவே நம்புவீங்க, நீங்களாவே போய் மாட்டிக்குவீங்க. சோ ஆகையினால அந்த பெண் அந்த மாதிரி போட்டு 3 லட்சம் ரூபாயை கடன் பண்ணிட்டார். இப்ப தந்தை தவறிட்டார். கணவருக்கு இன்னும் தந்தை, அதாவது மாமனார் காசு கொடுத்திருக்காருன்னே தெரியாது, மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவங்க என்ன பண்ணணும்? அந்த 3 லட்சம் ரூபாய் கடனை அடைக்கணும். இது போக 8 லட்சத்தையும் முடியலனாலும் ஒரு 5 லட்சமாவது சேர்த்து கணவருக்கு கொடுக்கணும். ஏன்னா கணவருக்கு EMI கட்டிட்டு இருக்காரு வீட்டுக்கு. அதுக்காகத்தான் இந்த பணம் வந்தது. அந்த பெண் இதை இப்படி தொலைத்து விட்டார்கள். இப்ப அந்த பொண்ணை சத்தம் போடணுமா இல்ல என்ன பண்ணணும்? 5ஆம் இடத்தில் இந்த பெண்ணுக்கு சந்திரன் உச்சம், கூட ராகு, பாவத்துவமான அமைப்பு. சரிங்களா? 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து லக்னத்துல உச்சம். கரெக்டா போய் சிக்கிட்டாங்க.
ஸோ இது மாதிரி ராகுதசை தான் அந்த பொண்ணுக்கு நடப்புல இருக்கு. ஏன்னா அவங்க பிறந்தது வந்து ஐ திங்க் கார்த்திகை நட்சத்திரம்னு நினைக்கிறேன். ஸோ கார்த்திகை அதாவது சூரிய தசை சும்மா ஒரு 2 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரதசை ஒரு 10 வருஷம், ராகுதசை தான் அதுக்கப்புறம் 18 வருஷம். அந்த பெண்ணு கிட்டத்தட்ட வந்து திருமணமாகி ஃபியூ இயர்ஸ் ஆகுது. இப்படி கொண்டு போய் தொலைச்சிட்டாங்க. ஸோ இப்படி வந்து மாட்டக்கூடியவர்கள் கேம்பிளிங்ல இந்த பொண்ணு மாட்டினாங்க. இதற்கு முன்னாடி சொன்ன ஒரு ஜாதகம் சிம்ம லக்னம், 5ஆம் இடம் அதீத சுபத்துவம், 11ஆம் இடம் அதீத சுபத்துவம். எந்த ஒரு வீடுமே அதிகமா வெளிச்சமாவும் இருக்கக்கூடாது, அதிகமா இருட்டாவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்ப இந்த சொன்ன பொண்ணுக்கு வந்து 5ஆம் இடத்துல பாவக்கோளான ராகு நீச்சம், அங்கே கூட வந்து உச்ச சந்திரன் மைண்டை டிரைவ் பண்ணி கொண்டு போய் மாட்டி விட்டாங்க. சந்திரனுக்கு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா சந்திரன் தான் லிக்விட் கேஷ். உங்க கையில லிக்விட் கேஷ் இல்லாம நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போக மாட்டீங்க. எவ்வளவு நுணுக்கங்களை இதுல பார்க்க வேண்டியிருக்குன்னு நீங்க பார்க்கணும். சுபர்கள் அதீத சுபத்துவப்பட்டும் போகும், பாவர்கள் அதீத பாவத்துவப்பட்டும் போகும். பாவர்களால அடிபட்டது அப்படின்னா வெளியில தெரிஞ்சிரும். இதுவே நீங்க சுபர்களால அடி பண்றீங்க அப்படின்னா எல்லாமே ஊம குத்தா இருக்கும். உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த கேடும் வராது. பட் உள்ளுக்குள்ள பயங்கரமா அடி வாங்கியிருப்பீங்க. யார்கிட்டையும் போய் சொல்லி அழவும் முடியாது. சொல்லி அழுதா கௌரவம் போயிடும். ஏன்னா 5ஆம் இடம் தான் கௌரவஸ்தானம். ஸோ கௌரவம் போகக்கூடாதுங்கிறதுக்காகவே நீங்களே எவ்வளவு மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ற மாதிரி ஆயிடும். மனதுக்குள்ளே மறைத்து வைத்து புதைத்து வைத்து அதை வந்து அவங்க டேக்கிள் பண்ணி வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு கடன்ல மாட்டிட்டு இருக்காரு. அவருடைய ஜாதகம் ஸ்ட்ராங்கான ஜாதகம். ஸோ கண்டிப்பா வெளியில வந்துருவீங்க அப்படிங்கிறத நானுமே அவருக்கு சொல்லியிருந்தேன். அவருக்குமே அது தெரியும். அவரே ஒரு ஜோதிடம் அறிந்தவர் தான். பட் அப்படிப்பட்ட இப்ப எனக்கும் இது நடக்கலாம், உங்களுக்கும் நடக்கலாம், யாருக்கு வேணும்னாலும் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அதீதமான 5, 8, 11 சுபத்துவம் இருப்பவர்கள் நீங்க என்னதான் உங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட் நாலேஜ் இருந்தாலும், இல்ல அதுவும் 3, 6 சம்மந்தப்பட்டதுன்னா புரோக்கர் பண்றேன்னு எவனாவது ஒருத்தன் வருவான், வந்து அவன் தான் சிக்க விடுவான். ஸோ அப்படி சிக்கினீங்கனாலுமே தயவு செய்து இந்த மாதிரியான அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டப்பால்னு கொண்டு போய் எதுலையுமே லாக் பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட் வரணும் அப்படின்னா 100க்கு 90 பேருக்கு அது ஃபெயிலியர் தான் ஆகும். மார்க்கெட்டே அப்படிதான். 10 பேருக்கு தான் அதுல இருந்து நல்லது கிடைக்கும். அந்த 10 பேர்ல ஒருத்தனா நான் இருந்துட மாட்டேன்னா நீங்க எதிர்பார்க்கறது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி ஆயிடும். எல்லாருக்கும்லாம் அதுல நன்மை நடக்கிறது இல்லை. என்னுடைய அட்வைஸ் நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போகாதீங்க அப்படிங்கிறது தான். அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நன்மை நடக்கிறதுக்கு உண்டான சில பேருக்கு நடக்கும். அதுல அதீத பாவத்துவம் இருக்கும், சுபத்துவம் இருக்கும். அந்த சுபத்துவங்கள் எல்லாம் தாண்டி அவங்க வந்து லைஃப்ல நிறைய அடி வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு தான் இப்படி ஒண்ணு நடக்கும். 8ஆம் இடம் எப்ப நல்லது கொடுக்குங்கிறது 8ஆம் இடத்தினுடைய காணொளி பாத்தீங்கன்னா தெரியும். 8ஆம் இடத்துல இருந்து வரக்கூடிய சுபத்துவம் உங்களுக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்துட்டு தான் கொடுக்கும். ஸோ உயிர் உறவுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது வருவதற்கு ஈஸியான சான்சஸ் இருக்கு. பட் உயிர் உறவுகள் நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அங்க சிக்கல்கள் இருக்கும். மனைவி, மக்கள், தாய் தந்தையர் இப்படியெல்லாம் பல இழப்புகளை சந்தித்தவர் மேபி அதுல கொண்டாடலாம். அதுவும் 5, 8, 11 சுபத்துவம் இருந்து 12ஆம் இடம் சுபத்துவம் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்தானமான 4ஆம் இடம் சுபத்துவம் ஆகி இதுக்கு உழைத்தே சம்பாதிச்சிடலாம் நம்ம. ஸோ ஆகையினால இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை முடிந்தவரை தவிர்க்க பாருங்கிறதா என்னுடைய பர்சனல் அட்வைஸ். நம்ம தான் நம்மள கேர்ஃபுல்லா இருக்கணும். அது வந்து இன்னொரு கேட்டகரி. அந்த கேட்டகரிக்கு இன்னொரு நாள் வரலாம். உங்களை ஏமாற்றுவதும் ராகுதான், ஏமாற செய்வதும் ராகுதான். நான் ஏமாற்றுறேன்னா எனக்கும் ராகுவோடைய ஆளுமை தான். நீங்க ஏமாறுறீங்கன்னா உங்களுக்கு ராகுவோடைய ஆளுமை தான். காலபுருஷ தத்துவப்படி ராகுதசை தான் பூமிக்கே போயிட்டு இருக்கு. ஸோ ஆகையினால இந்த விஷயங்களை கேர்ஃபுல்லா இருங்க. மற்றும் இதே மாதிரியான சில கேஸ் ஹிஸ்டரிஸோட உங்களை மீண்டும் ஒரு நாள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ராதே கிருஷ்ணன்.